ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் என்னடா அது கொடூரம், கோபி இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. எத்தனை பஞ்சாயத்தை தான் நம்ம சமாளிக்கிறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் அடிச்சுக்கணும் மாட்டுக்கு போய் முட்டிக்கிட்டா கோபி முட்டிக்கிட்டா அப்படின்றாரு. தேவைதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணல கிளம்புன காலத்தில் இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லைங்க, அதாவது அவங்க மாமியாரும் அவங்க பொண்டாட்டி போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவை நாளைக்கு அனுப்பணும்னு சொன்னேன். எப்படி எங்கள் அம்மா போவாங்க, என் அம்மா என் கூட தான் இருப்பாங்க, எனக்கு தெரியாது உங்கள் அம்மா இங்கே இருக்கக்கூடாதுன்னு ராதிகா கத்த. இதெல்லாம் கேட்டுருச்சாட்டுக்கு ஈஸ்வரி பாட்டிக்கு. இங்கே வந்துட்டு என்னடி கத்திக்கிட்டாடி இருக்க, ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகணுன்னு கோபி போய் பார்க்க போகிறாங்க. அவங்க அம்மாவை பார்க்க போனோன்னு ஈஸ்வரி பாட்டி வேறு லெவலில் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நடிக்கதான் உண்மையாக பண்ணுதான்னு தெரியலங்க. இது மாதிரி உன் பொண்டாட்டி தான் என்ன போக சொல்கிறாளே, நான் கிளம்புறேன், அவள் அங்கே கத்துறதான் இங்கே வரையும் கேட்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கோபியும் ஈஸ்வரி பாட்டியும் பேசிகிட்டு இருக்கதை ஒட்டு கேட்டாங்க ராதிகாவோட அம்மா. ஒட்டு கேட்டுட்டு ஐயோ இவன் நடிப்பு நம்மளால் தாங்க முடியலப்பா, எப்பா எனக்கு பிபி சுகர்ப்பா பொட்டுன்னு தூக்கி விட்டுருப்பா, நான் கிளம்புறேன்ப்பான்ட்டாங்க. எப்பா இப்போ தெரியுதான் ஈஸ்வரி பாட்டினா சும்மா நினச்சிங்களா, செம்ம கொக்குன்னு காமிச்சிட்டாங்களா, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா ஜெனி இப்போ வர வேறு மாதிரி மாறிட்டு போகிறான்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல, அதுக்கப்புறம் இதனால் மருமகளுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால் அமிர்தாட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாரை வந்துட்டு இந்த இடத்துல வைக்காதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு வேணா உங்கள் கடையை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்படி ஒரு சோதனையாக நமக்கு வரும், ரொம்ப நாள் கழிச்சு கடவை பண்ண பண்ணியிருக்கோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அமிர்தா வந்துட்டு நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.